இன்றைய வேதவசனம் சங்கீதம் 32:5. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆமேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிறபடி நம் தேவன் நம்முடைய பாவ தோஷத்தை மன்னிக்கும் தேவன். அன்றியும் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நம் தேவன் மன்னிக்க நம்முடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும். அல்லாமலும் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் என்கிறபடி நாம் நம் தேவனிடத்தில் நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்களை அறிக்கை செய்து மனம் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய ஆவியில் கபடமில்லாதவர்களாய் நம் மீறுதல்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அவர் வழியில் நடக்கும்போது அவர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார். எங்கள் பாவத்தின் தோஷத்தை மன்னித்த எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.